உங்களுக்கு பணம் தானே வேணும், நீங்க வாங்க சார், நான் குடிக்கிற கஞ்சியில உங்களுக்கு கஞ்சி போடுறேன். உங்களுக்கு அவங்க வீட்டுல கஞ்சி ஊத்துறாங்களா சாப்பிடுறதுக்கு? நீங்க அதுக்கு இது மாதிரி பேசாம இருந்தீங்கன்னா அவங்க சாப்பாடு போடுற மாதிரி பேசுறாங்க. ஏங்க ஆயிரம் பேசுவா, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நடிகர் தனுஷ் பல நடிகைகளுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்காரு. யாருக்கு பயில்வான் ரங்கநாதன் பகிரங்கமான ஒரு ஐயோ, அந்த மனுஷன் பண்ற அட்டூழியம். அவர் நான் பயில்வான் ரங்கநாதனுக்கும் இதே தான் நான் சொல்றேன். ஐயா, உமக்கும் எனக்கும் 6 வயசுக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் குழந்தைகளா பாருங்க. இத மாதிரி அந்த குழந்தைகளை சந்தில சிரிக்க வச்சு எல்லார் வாயத்தையும் எரிய வைக்காதீங்க, செய்யாதீங்க சார். உங்களுக்கு பணம் தானே வேணும், நீங்க வாங்க சார், நான் குடிக்கிற கஞ்சியில உங்களுக்கு கஞ்சி போடுறேன். இந்த காரியம் பண்ணாதீங்க பயில்வான், தயவு பண்ணி இந்த காரியத்தை பண்ணாதீங்க, விட்டுருங்க குழந்தைகளை. லெட் தம் லிவ். ஒரு காலத்துல நான் குழந்தையா இருக்கிற சமயத்துல எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மஞ்சள் பத்திரிகைன்னு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறது. இது எப்ப நான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன்னா, MS அம்மாவை பத்தி தாறுமாறா கிழின்னு கிழிச்ச போது, யாரோ செத்து போனதுக்கெல்லாம் அவளை இழுத்தெல்லாம் பண்ணி நல்ல காலம் மகானுபாவன் சதாசிவம் அவளை காப்பாத்தி, மகா பெரியவாளும் சதாசிவமா சேர்ந்து அவங்கள காப்பாத்தி ஒரு பொட்டகமா பத்திரமா வச்சதுனால பொழைச்சு போயிட்டாங்க அவங்க. அப்படிலாம் இருந்துருத்துனா கஷ்டங்கள் வந்தா கூட மீண்டெழுந்து வெளியில வந்துடலாம். அண்ட் அவ தெய்வ ரூபத்துக்கு வரலாம். அங்க மீட்டுன்னு 10 வருஷம் கழிச்சு சொல்ற என்ன பேச்சு இது? அதுதான் இப்ப என்ன சொன்னாங்க அவங்க, நாங்க அவரை கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை, அவராவே வந்துட்டாரு. யாரு? வைரமுத்து அவராவே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரி இருக்காங்க. ஏங்க நீங்க அதுகிட்டே கேட்க வேண்டியதாங்க. ஏங்க அவர் கல்யாணத்துக்கு 50,000 ரூபாய் கேட்கிறவர் தெரியுமா? அதான் அவர்கிட்ட அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க அதுக்குதான் அந்த மாதிரி பதில் சொன்னாங்க. பயில்வான் ரங்கநாதன் இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்கணும், நீங்க போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு கஞ்சி ஊத்துறாங்களாம். இந்த மாதிரி பேசுறது, உங்களுக்கு அவங்க வீட்டுல கஞ்சி ஊத்துறாங்களா சாப்பிடுறதுக்கு? நீங்க அதுக்கு இந்த மாதிரி பேசாம இருந்தீங்கன்னா அவங்க சாப்பாடு போடுற மாதிரி பேசுறாங்க. ஏங்க ஆயிரம் பேசுவா, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க நல்லபடியா தான் சொன்னாங்க, அச்சீவா பேசிட்டீங்க. சரி, ஓகே. என்னன்னா நான் உங்ககிட்ட பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கலாம்னு தான் கேட்டேன். எப்போ எடுத்துக்கலாம் சார்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம், தேவையான விஷயமே வேண்டாம். இதெல்லாம் கிடையாது, நான் ஒரு ஜென்ரலா எடுக்க போறேன். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த ஷக்கீலா, இந்த சுசித்ரா, நான் இதெல்லாம் எதுவும் கேட்க கூடாது. ஷக்கீலா பத்தி பேசுறது, அவங்க உங்க மகளை பத்தி பேசுனது, அந்த கேள்வி கல்யாணங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன் நானு. நீங்க சொல்லுங்க. இல்ல கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டு செப்டம்பர் 16 புகாரி கல்யாணம் முடிஞ்சதுல ஜாம் ரிசப்ஷன் தலைமையில. வெரி குட் சார், வெரி குட். அது நம்ம பேட்டியில சொல்லலாம்ல நீங்க? அதெல்லாம் வேண்டாம், அது பெர்சனல் விஷயம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்களுடைய லைக்ஸ் போக்குறதுக்காக நம்ம உயிரை எடுக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒரே வார்த்தை என்ன சொல்றேன்னா, பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, எதுக்கு அதை பேசிக்கிட்டே இருக்கணும்? சொல்லுங்க. இல்ல நிறைய பேசிட்டாங்க, இப்ப எல்லாமே அதான் போயிட்டு. இப்ப நீங்க பேசுனது நான் எதுக்கு ஏங்க உண்மைகள் எப்பவும் உண்மையா தான் இருக்கும். ஆமா, பொய் பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கட்டும். அதை பத்தி எனக்கு என்ன மீன்ஸ் பண்ணாலும் அது எனக்கு கவலையே இல்லை. அவ எனக்கு கஞ்சி ஊத்துறாளாவா? ஆமா ஆமா. பேசுறத நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கஞ்சி ஊத்துறாங்களா அவங்க? நீங்க பேசுறத நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்கு 10 லட்ச ரூபா தர சொல்லி நிறுத்திடுறேன். மாசம் 10 லட்சம் ரூபாவா? ஆமா, 10 லட்ச ரூபா நீங்க அவங்க உங்களுக்கு கொடுத்தா நீங்க இப்ப இந்த மாதிரி யூடியூப்ல பேசுறத நிப்பாட்டிடுவீங்க. ஆமா, சரி 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 சரி. இது இப்போ ஃபில்டரைஸ்ட் ஆயிட்டேன், அதாவது செய்திகளை மட்டும் தகவல்களை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க ஆளாயிட்டேன். சரி, ஆமா. எதுக்கு தேவையில்லை தகவலை தான் நானும் கேட்க போறேன் உங்ககிட்ட. வேண்டாங்கிறேன், வேண்டாம். இப்போ உதாரணமா கண்டென்ட் கேட்டீங்கன்னா நானே கேள்வி எழுதி விட்டுருவேன். சரி, ஓகே. உதாரணமா ஜான்வி கபூர் 30 கோயிலுக்கு வந்திருக்கு. ஆமா, ஏன் வந்துச்சு? அதே மாதிரி ஒரு 4-5 கேள்வி கேட்கறேன், கேள்வி விட்டு கேட்டு போங்க. சரி, ஓகே. அத இன்ஃபர்மேஷனா போன சொல்லுறது, இதெல்லாம் என்ன கேன புட்டத்தன மாதிரி, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. அதாவது ஒரு காலத்துல எங்க இப்ப வர்ற கண்டென்ட்ல புரியுதா, அந்த கலைஞர் டிவில போட்டு நான் பதில் பேசுனதெல்லாம் போடல. அதே மாதிரி இந்த இதுவும் அதே மாதிரி தான் மாட்டிக்கிச்சு, புரியுதா உங்களுக்கு? அதனால அதை
ஷக்கிலா இன்டர்வியூவா? இல்ல சுசித்ரா இதுவும் ஓகே. அவ பேசுறதுல என்ன பேசுறா, நான் போனேன்னா அவர் 10 ஆளை வச்சு அடிப்பாருங்க. அதே அவ சொல்ற நான் 10 ஆளை வச்சு அடிக்கங்கிறா. இதுல இந்த சரியான இன்டர்வியூ பாத்தீங்கன்னா மெண்டல் அப்படின்றது பாக்குறீங்களா இல்லையா? பாத்துட்டு தான் இருக்கு. ஆமா, அப்புறம் மெண்டல் தெரியுதா இல்லையா? ஆமா, ஒரு உங்களை அடிச்சு சாவடிச்சிருவோம்னு சொல்றாங்களா சுஜித்ரா? ஆமா, அப்புறம் பார்த்தா என்னைய அவர் சாவடிச்சிருவாரு 10 பேர். அவர் என்ன சொன்னாலும் கேக்குறக்கு ஆளுக்கு கேக்குறா. இப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? திருவான்மையூர்ல ஆள் செட் பண்ணி வச்சிருக்காங்க டீ கடையாண்ட, நீங்க வந்தாலே அடிக்க சொல்லி. இது நீங்க வந்தாலே சொல்ல சொல்லி கூடிய நீங்க டெய்லி போற டீ கடையே ஆள் எல்லாம் சொல்லி டெய்லி போற டீ கடையே கிடையாது போ. சுசித்ரா தெரியாம பேசிட்டு சுசித்ரா அந்த பேட்டியில சொல்லி இருந்தாங்க. ஏங்க ஒரே வார்த்தைங்க, பேட்டிக்கும் அந்த பஜாரியுடைய பேட்டிக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. நீங்க கையில மாட்டினீங்கன்னா ஒயரை வச்சு கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிரும்னு சொல்லி நான் இழுத்து மூச்சு விட்டேன்னா இறமநாளத்தை போய் கிடப்பாவா. அங்க வந்து மீட்டுன்னு 10 வருஷம் கழிச்சு சொல்ற என்ன பேச்சு இது? அதுதான் வந்து இப்ப என்ன சொன்னாங்க அவங்க, நாங்க வந்து அவரை கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல, அவராவே வந்துட்டாரு. யாரு? வைரமுத்து அவராவே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரி இருக்காங்க. ஏங்க நீங்க அதுகிட்டே கேட்க வேண்டியதாங்க. ஏங்க அவர் வந்து கல்யாணத்துக்கு 50,000 ரூபாய் கேட்கிறவர் தெரியுமா? அதான் அவர்கிட்ட அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க அதுக்குதான் அந்த மாதிரி பதில் சொன்னாங்க. பயில்வான்றாங்கண்ணா இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்கணும், நீங்க போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு கஞ்சி ஊத்துறாங்களாம், இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு அவங்க வீட்டுல கஞ்சி ஊத்துறாங்களாம் சாப்பிடுறதுக்கு. நீங்க வந்து அதுக்கு இந்த மாதிரி பேசாம இருந்தீங்கன்னா அவங்க சாப்பாடு போடுற மாதிரி பேசுறாங்க. ஏங்க பேசுவா, அவளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க நல்லபடியா தான் சொன்னாங்க. அச்சிப்பா பேசிட்டீங்க, சரி ஓகே. என்னன்னா நான் உங்ககிட்ட பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கலாம்னு கேட்டேன். எப்போ வந்து எடுத்துக்கலாம் சார்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம், தேவையான விஷயமே வேண்டாம். இதெல்லாம் கிடையாது, நான் ஒரு ஜென்ரலா எடுக்க போறேன். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த ஷகிலா, இந்த சுசித்ரா, நான் வந்து இதெல்லாம் எதுவும் கேட்க கூடாது. சகிலா பத்தி பேசுறது, அவங்க உங்க மகளை பத்தி பேசுனது, அந்த கேள்வி கல்யாணங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன் நானு. நீங்க சொல்லுங்க. இல்ல கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டு செப்டம்பர் 16 புகாரி கல்யாணம் முடிஞ்சதுல ஜாம் ஜாம்னு ரிசப்ஷனு தலைமையில. வெரி குட் சார், வெரி குட். அது நம்ம பேட்டியில சொல்லலாம்ல நீங்க? அதெல்லாம் வேண்டாம், அது பெர்சனல் விஷயம் எனக்கு. இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்களுடைய லைக்ஸ் போக்குறதுக்காக நம்ம உயிரை எடுக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒரே வார்த்தை என்ன சொல்றேன்னா, பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, எதுக்கு அதை பேசிக்கிட்டே இருக்கணும்? சொல்லுங்க. இல்ல நிறைய பேசிட்டாங்க, இப்ப எல்லாமே அதான் போயிட்டு. இப்ப நீங்க பேசுனது நான் எதுக்கு பேச? ஏங்க உண்மைகள் வந்து எப்பவும் உண்மையா தான் இருக்கும். ஆமா, பொய் பேசுறவங்க பேசிட்டே இருக்கோம், பேசிட்டு இருக்கட்டும். அதை பத்தி எனக்கு என்ன மீன்ஸ் பண்ணாலும் அது எனக்கு கவலையே இல்லை. அவ எனக்கு கஞ்சி ஊத்துறாளாவா? ஆமா ஆமா, பேசுறத நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கஞ்சி ஊத்துறாங்களா அவங்க? நீங்க பேசுறத நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்கு 10 லட்ச ரூபா தர சொல்லி நிறுத்திடுறேன். மாசம் 10 லட்ச ரூபாவா? ஆமா, 10 லட்ச ரூபா நீங்க அவங்க உங்களுக்கு கொடுத்தா நீங்க இப்ப இந்த மாதிரி யூடியூப்ல பேசுறத நிப்பாட்டிடுவீங்க. ஆமா, சரி 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 சரி. இது வந்து இப்போ ஃபில்டரைஸ்ட் ஆயிட்டேன், அதாவது செய்திகளை மட்டும் தகவல்களை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க ஆளாயிட்டேன். சரி, ஆமா. எதுக்கு தேவையில்லை தகவலை தான் நானும் கேட்க போறேன் உங்ககிட்ட. வேண்டாங்கிறேன், வேண்டாம். இப்போ உதாரணமா கண்டென்ட் கேட்டீங்கன்னா நானே கேள்வி எழுதி விட்டுருவேன். சரி ஓகே. உதாரணமா ஜான்வி கபூர் வந்து 30 கோயிலுக்கு வந்திருக்கு. ஆமா, ஏன் வந்துச்சு? அதே மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்கறேன், கேள்வி விட்டு கேட்டு போங்க. சரி ஓகே. அத இன்ஃபர்மேஷனா போன சொல்லுறது இதெல்லாம் என்ன கேன புட்டத்தன மாதிரி, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. அதாவது ஒரு காலத்துல எங்க இப்ப வர்ற கண்டென்ட்ல புரியுதா, அந்த கலைஞர் டிவில போட்டு நான் பதில் பேசுனதெல்லாம் போடல. அதே மாதிரி இந்த இதுவும் அதே மாதிரி தான் மாட்டிக்கிச்சு, புரியுதா உங்களுக்கு? அதனால அதை வந்து ஷகிலா இன்டர்வியூவா? இல்ல சுசித்ரா இதுவும் ஓகே. அவ பேசுறதுல என்ன பேசுறா, நான் போனேன்னா அவர் 10 ஆளை வச்சு அடிப்பாருங்க. அதே அவ சொல்ற நான் 10 ஆளை வச்சு அடிக்கங்கிறா. இதுல இந்த சரியான இன்டர்வியூ பாத்தீங்கன்னா மெண்டல் அப்படின்றது பாக்குறீங்களா இல்லையா? பாத்துட்டு தான் இருக்கு. ஆமா, அப்புறம் மெண்டல் தெரியுதா இல்லையா?
ஆமா ஒரு கையில இதுல கிடைச்சா உங்களை அடிச்சு சாவடிச்சிருவோம்னு சொல்றாங்களா சுஜித்ரா. ஆமா, அப்புறம் பார்த்தா என்னைய அவர் சாவடிச்சிருவாரு 10 பேர். அவர் என்ன சொன்னாலும் கேக்குறக்கு ஆளுக்கு கேங்குறா. இப்ப என்ன அர்த்தம் இது சொல்லுங்க. திருவான்மியூர்ல ஆள் செட் பண்ணி வச்சிருக்காங்க டீ கடையாண்ட, நீங்க வந்தாலே அடிக்க சொல்லி. இது நீங்க வந்தாலே சொல்ல சொல்லி. கூடிய திருவான்மியூர் நீங்க டெய்லி போற டீ கடையே ஆள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. டெய்லி போற டீ கடையே கிடையாது போ. சுசித்ரா அந்த பேட்டியில தெரியாம பேசிட்டு சொல்லியிருந்தாங்க. சுசித்ரா அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க. ஏங்க ஒரே வார்த்தைங்க, பேட்டிக்கும் அந்த பஜாரியுடைய பேட்டிக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. நீங்க கையில மாட்டினீங்கன்னா வயரை வச்சு கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிரும்னு சொல்லி நான் இழுத்து மூச்சு விட்டேன்னா இறவ நாள் போய் கிடப்பாவா.